விஷ்ணு, சிவன் ஆகியவர்கள் யார்? எப்போது உண்டானார்கள்? எப்படி உண்டானார்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? ஏன் வந்தார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரமும் கிடையாது. அதுபோலவே தேவர்கள் யார்? எப்படி உண்டானார்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? ஏன் வந்தார்கள்? உலகத்திற்கு அவர்களால் என்ன பயன்? அதற்கும் ஒரு ஆதாரமும் இல்லை. இவர்களெல்லாம் இமயமலைக்கு இந்த புறம்தான், அதாவது இந்தியா கண்டம் எனும் பிரதேசத்தில் இருந்தார்களே ஒழிய மற்ற இந்தியாவுக்கு அப்பாற்பட்ட 5 கண்டங்களிலும் இருந்ததாகவோ அந்த கண்டங்களை பற்றி இவர்கள் ஏதாவது தெரிந்திருந்ததாகவோ சரியான தகவல்கள் காணோம். கீழ் 7 உலகம், மேல் 7 உலகம் கண்டுபிடித்தவர்கள் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆசியா, ஐரோப்பாக்களை பற்றி ஒன்றையும் கண்டுபிடித்ததாகவோ அல்லது அங்குள்ளவர்கள் இந்தியாவையும் சிவன், விஷ்ணு, தேவர், அசுரர், ராட்சதர், சூரன் ஆகியவர்களை அறிந்ததாகவோ தகவல்கள் காண முடியவில்லை. அவதாரங்களில் கூட அந்த கடவுள்களின் ஆட்சியில் அவர்களது பிள்ளை, குட்டி, மனைவி ஆகியோர் வாழ்க்கையில் உள்ள இடம், மலை, ஆறு, கடல், ஊர், வீடு, வாசல் எல்லாம் இந்தியாவில் இருப்பதை தவிர மற்ற நாட்டு மலை, காடு, வனம், நதி, சமுத்திரம் எதுவும் சொல்லப்படவில்லை. கடவுள்கள், தேவர்கள் வாழ்க்கைகள் காணப்படும் பூலோகம் இந்தியாவாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த கடவுள்கள் இந்தியாவில் இந்தியர்களால், இந்தியாவிற்கு வந்தவர்களால் உருவாக்கப்பட்டது என்பது தெளிவாகிறது.